வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் வழங்கப்படும் என அறிவிப்பு. திருவாரூர் இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் எஸ். காமராஜ் போட்டி. தஞ்சையில் நடைபெற்ற கூட்டத்தில் டிடிவி தினகரன் அறிவிப்பு. ரஃபேல் விவகாரத்தில் உண்மைகளை கண்டு எதிர்க்கட்சிகள் அஞ்சுவதாக நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியை திருடர் என காங்கிரசார் விமர்சிப்பதற்கு கடும் கண்டனம். விசாரணை ஆணையம் முன்பாக மன அழுத்தத்துடன் காணப்பட்டார் ராதாகிருஷ்ணன். குறுக்கு விசாரணை செய்த சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் பேட்டி. இந்தியாவின் வங்கக்கடல் பகுதியில் நுழைந்தது பபுக் புயல். ஒடிசாவில் 7 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பண்டிகையையொட்டி திருவாரூர் தவிர அனைத்து மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி கரும்பு துண்டு, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய் ஆகியவை அடங்கிய பொங்கல் பொருட்கள் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 1974 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவாகிறது. பொங்கல் பொருட்கள் தொகுப்பிற்கு மட்டும் 257 கோடியே 52 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை தொடங்கி வைக்கிறார். இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து வருகிற 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் பொருட்கள் தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்க பணம் அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் குடும்பதாரர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டு வழங்கப்படுகிறது. நெரிசல் இல்லாமல் வழங்கும் வகையில் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் தினமும் 300 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. எந்தெந்த கார்டுகளுக்கு எந்த நாட்களில் பொங்கல் பொருட்கள் தொகுப்பை பெற்றுக் கொள்வது என்பது குறித்து ரேஷன் கடைகளில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் திமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், இந்த பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை முதலமைச்சர் வழங்குவார் என தாம் நம்புவதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கஜா புயல் வருவதற்கு முன்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் உயிர் சேதங்கள் குறைந்துள்ளதாகவும், தொடர்ந்து கண்காணிக்க மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுரை வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், கஜா புயலால் சேதமடைந்த படகுகளுக்கு நிவாரணத் தொகையாக 85,000 1,50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். முழுவதும் சேதமடைந்த வலைகளுடன் கூடிய கட்டுமரங்களுக்கு தலா 42,000 ரூபாயும், எஃப்ஆர்பி படகுகள் மற்றும் வலைகளுக்கு தலா 85,000 ரூபாயும், விசைப்படகுகளுக்கு 5 லட்சம் ரூபாயும், வலை ஒன்றுக்கு 10,000 ரூபாயும் அரசு நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மீனவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததின் கருத்தில் கொண்டு முழுவதும் சேதமடைந்த எஃப்ஆர்பி படகுகள் மற்றும் வலைகளுக்கு ஏற்கனவே அறிவித்த நிவாரணமாக 85,000 ரூபாயை 1,50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏ எச். வசந்தகுமார் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் பழனிசாமி, பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்தார். தமிழக அரசின் முயற்சியால் தான் தீபாவளி அன்று 2 மணி நேரம் பட்டாசு வெடிக்க அனுமதி கிடைத்ததாகவும் கூறினார். நாட்டின் அவசர தேவையை உணர்ந்தே ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் விளக்கம் அளித்து வருகிறார். அப்போது ரஃபேல் விவகாரத்தில் உண்மைகளை கண்டு காங்கிரஸ் கட்சி அஞ்சுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் ரஃபேல் ஒப்பந்தப்படி
ரஃபேல் விமானம் ஒப்பந்தமிட்ட 3 ஆண்டுகளில் வழங்கப்படும் என்று கூறினார். You went away without even getting the 18 flyaway. I want to know why. Why? There wasn't an agreement, there wasn't a deal, you didn't buy any, and today you get up to say, what is the sense of urgency that you have appreciated to get the aircrafts? 2016, and the first aircraft will be delivered in 3 years from that date, and the last aircraft will come in 2022. காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக கிரிமினல் விசாரணை முன்னெடுக்கப்படும் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தில் முறைகேடு என காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருகிறது. இது தொடர்பாக பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை முன்னெடுக்கவும் வலியுறுத்துகிறது. விமான ஒப்பந்தம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்தபோது பிரதமர் மோடியை ராகுல் காந்தி கடுமையாக தாக்கி பேசினார். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு பதிலாக தனியார் நிறுவனமான அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏன் என்று காங்கிரஸ் கேட்டுள்ளது. இன்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக கிரிமினல் விசாரணை முன்னெடுக்கப்படும் என்று கூறினார். சபரிமலையில் 2 பெண்கள் வழிபாடு நடத்தியதற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெறியாட்டம் போட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கேரளாவை சேர்ந்த பிந்து, கனகதுர்கா ஆகிய இருவரும் தரிசனம் செய்ததை அடுத்து இந்துத்துவ அமைப்புகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. போராட்டத்தின் போது பந்தளம் பகுதியில் போராட்டக்காரர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் காவலர்கள் உட்பட 100 பேர் படுகாயமடைந்தனர். அரசு பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் மீது வெடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டன. வன்முறையில் ஈடுபட்ட மேலும் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புபவர்கள், கலவரத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரித்துள்ளார். கேரளாவில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களால் பாலக்காடு, மஞ்சேஸ்வரம் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் போது தொலைக்காட்சி பெண் ஒளிப்பதிவாளர் ஒருவர் தாக்கப்பட்டார். அவர் அதனை தாங்கிக் கொண்டு கண்ணீர் சிந்தியபடி செய்திகளை புகைப்படமாக்கிய காட்சிகள் இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டுள்ள ஆளுநர் சதாசிவம், அனைத்து தரப்பு மக்களும் அமைதியாக இருப்பதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் புதைவிடம் வழியாக மின்சாரம் கொண்டு செல்வது சாத்தியப்படாத ஒன்று என்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். விளைநிலங்கள் வழியாக உயர் அழுத்த மின்கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின், மின்கோபுரத்திற்கு பதிலாக பூமிக்கடியில் மின் கேபிளை அமைக்க வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, பூமிக்கடியில் மின் கேபிளை அமைக்க சாத்தியம் இல்லை என்று கூறினார். அத்துடன் ஒவ்வொரு திட்டத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராடிக் கொண்டே இருந்தால் தமிழகத்திற்கு ஒரு திட்டமும் வராது என்று காட்டத்துடன் கூறினார். இதனைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே.சி. கருப்பணன், 100க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் வெறும் 14 பொருட்களுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அத்துடன் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், குர்குரே, பிஸ்கெட், லேஸ், கடலை மிட்டாய் போன்ற தின்பண்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை இல்லை என தெளிவுபடுத்தினார். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் விசாரணை ஆணையம் முன்பாக இதுவரை நன்றாக பதிலளித்து வந்த சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் இன்று மன அழுத்தத்துடன் காணப்பட்டார் என்று சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த போது ஆன்ஜியோ சிகிச்சை செய்யக்கூடாது என்ற எண்ணம் தமக்கு இல்லை என்றும் அதற்கான அவசியம் இல்லை என எய்ம்ஸ் மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியதால் மட்டுமே அந்த சிகிச்சை வழங்கப்படவில்லை என ஆணையம் முன்பு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் என ராஜேஷ் செந்தூர் பாண்டியன் கூறினார். ஒரு டாக்டர் இந்திய மருத்துவத்துறையை ஒரு புண்படுத்துவது போல அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அது எந்த தொனில நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற கேள்வி தெளிவாக கேட்ட பொழுது
அவர் சொன்னார், நான் வந்து அந்த மாதிரி ஆன்ஜியோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமும் கிடையாது, அது ஜெயலலிதா அவருடைய சிகிச்சையில் இருந்த திட்டமும் கிடையாது. அன்று ஆணையத்தின் வழக்கறிஞர் கேட்ட கேள்விக்காக நான் சொல்லப்பட்டதானே ஒழிய, எய்ம்ஸ் மருத்துவர்கள் ஒருவேளை ஆன்ஜியோ செய்திருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உறுதியாக பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க ஆன்ஜியோ வேண்டான்னு சொன்னாங்க. அதைத்தான் அந்த துணியில் தான் பதிவு சொன்னேன் ஒழிய, எந்த இடத்திலும் வந்து ஜெயலலிதா அவர்களை வெளிநாடு கொண்டு போகக்கூடாது, அப்படி கொண்டு போனால் இந்திய மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய இழுக்கு ஏற்படும் என்ற கேள்வியில் கேட்கல, நான் பதில் சொல்லலை. நான் சொன்ன பதில் மிக குறுகிய ஒரு சாராம்சத்தை கொண்டதுங்கிறத தெள்ள தெளிவாக பதில் சொன்னார். இதையடுத்து விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், தம்மிடம் விசாரணை நடத்தியதை போன்று சசிகலா மற்றும் அப்போலோ தரப்பிலும் குறுக்கு விசாரணை நடைபெறும் என்றும் தாம் மனசாட்சிக்கு நேர்மையாக பதிலளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கமிஷனோட சமன்ஸின் அடிப்படையில் நான் இன்றைக்கி 10:30 இது வரைக்கும் அவங்க கேட்ட கேள்விகள் மற்றும் குறுக்கு விசாரணையில் அப்போலோ மருத்துவமனை மற்றும் மற்ற திரு செந்தூர் பாண்டியன் போன்ற பல்வேறு குறுக்கு விசாரணைகள் மற்றும் கமிஷன் கேட்ட ஃபர்தர் கேள்விகளுக்கான எனக்கு தெரிந்தவரை திருப்திகரமான பதிலில் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் சொல்லியிருக்கிறேன். கமிஷன் நடைபெற்று கொண்டு இருப்பதால் இதுக்கு மேலே கூடுதலாக நான் எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. தென்சீன கடலில் உருவான பபுக் புயலால் ஒடிசாவில் உள்ள 7 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்சீன கடலில் உருவான பபுக் என்ற புயல் இன்று இந்தியாவின் வங்கக்கடல் பகுதிக்குள் நுழைய உள்ளது. இந்த புயல் அந்தமான் தீவுகளை தாண்டி வடமேற்கில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலுக்குள் நுழையும். பின் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மியான்மர் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பபுக் புயல் முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசா மாநிலத்தில் உள்ள 7 மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் ஜனவரி 5ஆம் தேதி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பபுக் புயல் ஜனவரி 6ஆம் தேதி அந்தமான் தீவுகளை கடந்து செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு வங்கக்கடலில் அலைகள் கொந்தளிப்புடன் காணப்படும். இதனால் மத்திய வங்கக்கடல் மற்றும் கிழக்கு பகுதிக்கும் அந்தமான் பகுதிக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் எஸ் காமராஜ் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். கருணாநிதியின் மறைவை அடுத்து திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. வரும் 28ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் அதிமுக, திமுக கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தஞ்சையில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் திருவாரூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பெயரை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்தார். திருவாரூர் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் எஸ் காமராஜ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. இவர் வரும் 8ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் அவர் அறிவித்தார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எஸ் காமராஜ் அக்கட்சியின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 லட்சம் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிக்கை தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து குற்றவாளிகளுடன் இணைந்து போலீஸ் வழக்குகளை முடித்து வைத்துள்ள சந்தேகம் எழுவதாக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு ஒன்றில் தமிழகத்தில் 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலேயே 2,15,000 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதிகபட்சமாக காஞ்சிபுரத்தில் மட்டும் 28,573 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நீதிபதி, குற்றவாளிகளும் போலீசாரும் இணைந்து இவ்வளவு வழக்குகளை முடித்து வைத்து இருப்பதாக சந்தேகம் எழுப்பினர். மேலும் இந்த வழக்குகளை விசாரணை செய்த மாஜிஸ்ட்ரேட்டுகளும் எந்திரமயமாக செயல்பட்டு வழக்குகளை முடித்து வைத்திருப்பதாகவும் அதிருப்தி தெரிவித்தார். மேலும் இதுபோன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் வழக்குகளை முடித்து வைத்த விவகாரம் குறித்து வருகிற 25ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உள்துறை செயலர் மற்றும் காவல்துறை இயக்குநருக்கு நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டுள்ளார்.
திருவண்ணாமலை அருகே பூ பறிக்க வற்புறுத்தியதால் மனமுடைந்த 10ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் வனக்கம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் கர்ணன். இவரது மகள் ரேவதி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் ரேவதியின் குடும்பத்தினர் அவர்களது தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறிக்க ரேவதியை அதிகாலை எழுப்பியுள்ளனர். தோட்டத்திற்கு சென்ற ரேவதி பூக்களை பறிக்காமல் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டு பள்ளிக்கு சென்றுள்ளார். வகுப்பறையில் மயங்கி விழுந்த ரேவதியை ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ரேவதி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். 2019ஆம் ஆண்டு மத்தியில் ஆளும் மோடி அரசுக்கும் தமிழகத்தை ஆளும் எடப்பாடி அரசுக்கும் விடை கொடுக்கும் ஆண்டாக அமையும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற கட்சியின் 94ஆம் ஆண்டு சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்தார். தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் மாநில அரசுக்கு இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிலர் தொடர்ந்து வன்முறையை தூண்டக்கூடிய முறையில் பேசுகிறார்கள். அதனுடைய கடமையில் இருந்து அது தவறுகிறது. இதன் காரணமாக பல விளைவுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மாநில அரசே காரணமாக இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு மோடிக்கும் பாடிக்கும் விடை கொடுக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நிச்சயமாக உறுதியாக மத்தியிலும் மாநிலத்திலும் மாற்றங்கள் ஏற்படும். மத்தியில் மதச்சார்பற்ற ஜனநாயகங்கள் ஆட்சிக்கு வரும். அதேபோல தமிழ்நாட்டில் தற்போது இருக்கிற ஆட்சிக்கு மாற்றாக வேறொரு ஆட்சி நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் ஏற்படும் என்பதை தெரிவித்து, புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேஜை, மின்விசிறி, ஜன்னல் உள்ளிட்ட பொருட்களை மாணவர்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு பகுதியில் நேதாஜி அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் சில மாணவர்கள் அரையாண்டு தேர்வின் அறிவியல் பாடத்தில் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. இதனை அவர்கள் பெற்றோருக்கு தெரிவிக்கும் விதமாக பள்ளியில் பெற்றோர் சந்திப்பு என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனால் மிகவும் கோபமடைந்த மாணவர்கள் பள்ளி வகுப்பறை இருந்த மேஜை, மின்விசிறி, ஜன்னல் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மதுரை வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவாரூர் தொகுதியில் திமுகவுக்கு மதிமுக முனைப்புடன் பணியாற்றும் என்றும் தாமும் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்துத்துவ ஆதிக்க சக்திகளின் கீழ் செயல்பட்டு ஜனநாயகத்தின் மதசார்பற்ற தன்மைக்கு எதிராக பிரதமர் மோடி செயல்படுவதாகவும், அவர் தமிழகத்திற்கு எப்போது வந்தாலும் அவர் செய்த துரோகத்துக்கு கருப்பு கொடி காட்டுவேன் என்றும் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். கஜா புயலில் கோர தாக்குதலுக்கு ஆளான தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு நேரடி பார்வையிடச் சென்ற நான் இவ்வளவு பெரிய கோரமான நாசத்துக்கு பற்றி கூட கவலைப்படாத ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர் செய்த துரோகத்தை மக்களிடம் அடையாளப்படுத்துவதற்காக கருப்பு கொடி காட்டும் என்று நான் அறிவித்தேன். தற்போது மதுரைக்கு வரப்போவதாக தகவல்கள் வந்துள்ளன. எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது ஒன்றும் டெல்லி போடுகிற பிச்சை அல்ல, இது நெடுங்கால கோரிக்கை. அந்த மருத்துவமனையை திறந்து வைப்பதற்கு நான் எதிர்ப்பல்ல, அது எங்கள் தேவை. ஆனால் நாட்டுக்கு செய்த துரோகத்தை, தமிழ்நாட்டுக்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் செய்த துரோகத்தை எந்த விதத்திலும் மன்னிக்க முடியாது என்பதால் மறுமலர்ச்சி திமுக தலைமையில் நரேந்திர மோடி வருகிற போது அறவழியில் கருப்பு கொடி போராட்டத்திலே ஈடுபடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலை கடத்தல் வழக்கு தொடர்பாக கிரண் ராவ் திருச்சி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். சென்னையில் உள்ள கிரண் ராவ் வீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிலத்தடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த உலோக மற்றும் கற் சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்து கைப்பற்றினர். இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக கிரண் ராவ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனுவை விசாரித்த நீதிமன்றம் கிரண் ராவுக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. மேலும்
திருச்சியில் உள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் நாள்தோறும் கையெழுத்திட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இதன்படி கிரண் ராவ் திருச்சி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் இன்று ஆஜராகி கையெழுத்திட்டார். தற்போதைய இசையமைப்பாளர்களே அல்ல என்றும் பல சிடிகளில் உள்ள பாடல்களை எடுத்து அவற்றையே அவர்களும் இசையமைத்து விடுகின்றனர் என்று இசைஞானி இளையராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராணி மேரி கல்லூரியின் கலை விழா அக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் இசைஞானி இளையராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 75 வயதை பூர்த்தி செய்த இளையராஜாவிற்கு இது பவள விழா ஆண்டாக அவருக்கு கேக் வெட்டி கல்லூரி நிர்வாகத்தினர் விமர்சையாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹார்மோனிய பெட்டியுடன் பேசிய இளையராஜா, அன்னக்கிளி படப்பாடலை ராணிமேரி கல்லூரி அருகில் உள்ள கடற்கரையில்தான் தாம் உருவாக்கியதாக நினைவு கூர்ந்தார். தம்முடைய சிறந்த நண்பன் ஹார்மோனிய பெட்டிதான் என்றும் அதில் இன்னும் 10 யூகங்களுக்கு தேவையான இசை உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போதைய இசையமைப்பாளர்களே அல்ல என்றும் பல சிடிகளில் உள்ள பாடல்களை எடுத்து அவற்றையே அவர்களும் இசையமைத்து விடுகின்றனர் என்று இசைஞானி இளையராஜா குற்றம் சாட்டினார். முதல் திரைப்படம் கிடைத்த நேரத்தில் 1976 அந்த படம் அன்னக்கிளி ரிலீஸ் ஆகிறது. 1976 தொடக்கத்திலே அந்த பாடலுக்கான இசையை எப்படி தொடங்குவது என்று யோசிப்பதற்காக இந்த கடற்கரையிலேயே தான் நான் பாடிக்கொண்டு அந்த முதல் தொடங்குகின்ற ஹம்மிங்கை இங்கே தான் கம்போஸ் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். என்னுடைய உணர்வுகள் எல்லாம் இவனுக்கு புரியும். ஆனால் இவனிலிருந்து வர வேண்டிய இசை இன்னும் இருக்கிறது. இன்னும் 10 யுகங்களுக்கு அது சேரும். அப்படிப்பட்ட இசை அவன்தான் கொடுத்து கொண்டிருக்கிறான். வெறுமனே கை வைத்தால் போதும், இசையாக கொட்டுவான். அவன்தான் கொட்டுகிறானே தவிர நான் தான் அவனுக்கு ஹார்மோனிய பெட்டியை தவிர அவன் எனக்கு ஹார்மோனிய பெட்டி அல்ல. சென்னை ஒரகடம் அருகே நேற்று கடத்தப்பட்ட 5 வயது சிறுவனை 24 மணி நேரத்தில் மீட்ட போலீசார் சிறுவனை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே டாஸ்மாக் கடைக்கு தந்தையுடன் வந்த 5 வயது சிறுவன் நேற்று கடத்தப்பட்டான். அளவுக்கு அதிகமாக மது போதையால் தந்தை சிறுவனை தவறவிட்டார். சிறுவனின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சி பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இதில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் சிறுவனை கடத்தி சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை அம்பத்தூர் அருகே சிறுவனை அடையாளம் கண்ட போலீசார் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். கடத்தப்பட்ட குழந்தையை 24 மணி நேரத்தில் மீட்ட போலீசாருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். காவல்துறையினரின் இந்த நடவடிக்கையை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். நாகையில் நடைபெற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு கருத்தரங்கில் 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்தரங்கிற்கு மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், வணிகர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக் ஒழிப்பு தொடர்பான கேள்விகளுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அத்துடன் பிளாஸ்டிக் ஒழிப்பு தொடர்பான போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ்களை வழங்கினார்.